அனைவருக்கும் வணக்கம். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் விமானங்களை வாங்கிய விவகாரத்தில் 30,000 கோடி ரூபாய் கைமாறியது. 3 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பிரதமர் மோடி மீதும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதும் எப்படியெல்லாம் சேற்றை வாரி இறைத்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் மோடியை திருடர் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டதாக குறிப்பிட்டார். இதையடுத்து பாஜக சார்பில் ராகுல் காந்திக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடாத ஒன்றை ராகுல் காந்தி பேசியிருப்பதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பாஜகவின் மனுவுக்கு பதில் அளிக்கும் ஆவணம் ராகுல் காந்தி சார்பில் இன்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என்னுடைய கருத்துக்களை அரசியல் எதிரிகள் திரித்து கூறிவிட்டனர். தேர்தல் பிரச்சார வேகத்தில் அப்படி பேசிவிட்டேன். நீதிமன்றம் இதை ஒருபோதும் சொல்லவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அது துரதிர்ஷ்டவசமானது. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தின் பலமான குட்டுக்கு பயந்துதான் ராகுல் காந்தி இப்படி மாய்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இப்படி பொய் மேல் பொய் சொல்லிக்கொண்டு தலைவர் என்றும் சொல்லிக் கொள்வதெல்லாம் காங்கிரஸ் மற்றும் திராவிட வாரிசுகளால் மட்டுமே இயலும். ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற தினத்திலிருந்து காங்கிரஸ் கட்டுப்பாடற்ற பாதையில் பயணிக்கிறது. பொய் செய்திகளை பரப்புவது ஏதோ பெரிய அரசியல் யுக்தி என்று ராகுல் காந்தி நினைப்பாராயானால் அதை போன்றதொரு அரசியல் தற்கொலை வேறொன்றுமில்லை. நன்றி.